பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையில் ஜீவ ஊற்று ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனை அழிந்தவளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனை அழிந்தவளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் வெற்றி என்னை சிறக்கச் செய்தே, இந்த பாரதில் வெற்றி என்னை சிறக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே, நல்மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி எல்லையில் நின்று கொண்டிருக்கிறோம். இனி ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் எழும்புமா என்ற ஒரு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வசனங்களையும் அவருடைய சத்தியத்தையும் உபதேசத்தையும் கைக்கொண்டு அவருக்குள் ஸ்தோத்திரத்தோடு பெறுகிற இந்த கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் முதலாவது வேர்கொள்கிற அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வசனத்தை வேர்கொள்ள வேண்டும், சத்தியத்தில் வேர்கொள்ள வேண்டும், உபதேசத்தை வேர்கொள்ள வேண்டும். இந்த வேர்கொள்கிற அனுபவம் மிகுந்த கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு செடி எந்த அளவுக்கு வேர்கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு அது கனியை கொடுக்கும். அனுபடியால் கர்த்தர் இந்த வசனத்தை அழகாக கொடிட்டு காட்டியிருக்கிறார். நீங்கள் வேர்கொண்ட பிள்ளையாய் இந்த கடைசி நாட்களில் வாழ வேண்டும். வேர்கொண்ட அனுபவம் உங்களை மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளையாய் உங்களை நிச்சயமாய் பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. முதலாவது அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் வசனத்தில் கட்டப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தேவன பிள்ளையும் வசன வெளிப்பாடு உள்ள பிள்ளையாய், சத்திய வெளிப்பாடு ஒரு பிள்ளையை காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உபதேசத்தை கை கொள்கிறீங்களோ, உங்களை சாத்தான் மேற்க விழவே முடியாது. நிச்சயமாய் அந்த வசனம் உங்களை நடத்தி அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர் சொன்ன உபதேசத்தில் நடந்து கொண்டு ஒவ்வொரு நாள் ஜீவித்தால் நிச்சயமாய் இந்த சத்தியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே துளியும் சந்தேகமில்லை. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எந்த சர்ச்சில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கீர்களோ அந்த சபையில் சொல்லப்பட்ட சத்தியத்தை உபதேசத்தை நீங்கள் நிச்சயமாய்
போதிக்கப்பட்டவரை கைக்கொண்டால் அந்த சத்தியம் உங்களை பரலோகத்தில் சென்று சேர்க்கும் என்பதிலே துளியும் சந்தமில்லை பிரியமானவர்களே. ஆனபடியால் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, இந்த நாட்கள் விசுவாசம் உறுதிப்படுற நாட்கள். இந்த விசுவாசத்தை எப்படி குலைக்கலாம் என்று சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதிப்பட வேண்டும். வசனத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். வசனத்தை நல்லா வாஞ்சிக்க வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் படித்து அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுகிற பிள்ளையாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார். விசுவாசத்தில் உறுதிப்பட நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு இதில் பெறுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி அதிகாலையிலிருந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராய்த்து அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிற சங்கீதம் 63:1 ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிக்கிற பிள்ளை நீங்கள் மாறுகிற பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு பெருக அந்த ஸ்தோத்திரத்தோடு பெருக அது முடிவில் உங்களை பரலோகத்தில் ஒன்று சேர்க்கும் என்பதில் எந்தளவும் சந்தேகமில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள். கொலோசையர் 1:28 சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாய் மாற்றும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேறின பிள்ளையாய் மாறுங்கள். வசனத்தை வாஞ்சியுங்கள், சத்தியத்தை நேசியுங்கள், உபதேசத்தை கைக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த சத்தியம் உங்களை பரலோகத்தை சேர்க்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். God bless you.